சிஎம் கேக்டஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். 2004ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சுனாமி அட்டாக் பண்ணும்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க. இவ்வளோ பேர் கொடூரமா தண்ணியில மூழ்கி இறந்து போறாங்களே, கடவுளே உனக்கு கருணையே இல்லையா அப்படின்னு உலகமே கண்ணீர் விட்டுச்சு. அதுக்கப்புறம் 2008ல் கமல் சார் தசதார படம் ரிலீஸ் பண்ணும்பொழுது சுனாமி ஏன் வந்துச்சுன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லியிருப்பாரு. இந்த கிருமி வெளியே வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை அழிச்சிடும். இந்த கிருமியை அழிக்கணும்னா சோடியம் குளோரைட் அப்படின்ற உப்புனால மட்டும்தான் அழிக்க முடியும். அதனால கடலுக்கு அடியிலிருந்து கடவுள் சுனாமி பேரலையா பொங்கி சோடியம் குளோரைடால அந்த கிருமியை அழிச்சிட்டாரு. சுனாமியில ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாலும் உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை கடவுள் காப்பாத்திட்டாரு அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருப்பாரு. கடலுக்கு அடியிலிருந்து கடவுள் இந்த உலகத்தை காப்பாற்றுவாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 2017ல் மெரினா பீச்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த போராட்டத்துல நானும் கலந்துக்கிட்டேன். போராட்டத்துல ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய பேனர்ஸை யங்ஸ்டர்ஸ் கையில வச்சிருந்தாங்க. அதுல சில பேனர்ஸ்ல வீட்டா ஒழிகை அப்படின்ற வசனமும், அந்த சமயத்துல முதல்வராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒழிகை அப்படின்ற வசனமும் நிறைய இருந்துச்சு. அதுல நான் பார்த்த ஒரு வித்தியாசமான பேனர், ஜல்லிக்கட்டை அழிக்க நினைக்கும் இலுமினாட்டி ஒழிக. அந்த பேனர் பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்த நண்பர்கள் கிட்ட ஜல்லிக்கட்டுக்கும் இலுமினாட்டிக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்ப மிரட்சியா இருக்கு. அதாவது உணவு மற்றும் அடிப்படை தேவைக்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் உருவத்தில் செயல்படுற இலுமினாட்டி கிட்ட நம்ம எல்லாரும் கையேந்தி நிற்கிற நிலைதான் இருக்கு. இந்த கார்ப்பரேட்ஸை டிபெண்ட் பண்ணாம இந்தியாவில் இருக்கிறது விவசாயிகளும் மீனவர்களும் மட்டும்தான். இப்ப ஜல்லிக்கட்டு அழிச்சிட்டா விவசாயத்தை அழிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம மீனவர்களை அழிக்கவும் பல திட்டங்களை இந்த கார்ப்பரேட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் கேட்டபோது எனக்கு தலையே சுத்திருச்சு. ஆனா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா கூட இருக்கலாம் இல்லையா? 2-3 நாள்ல அவர் சொன்ன கதை உண்மையோ அப்படின்னு நம்புற மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. 23 ஜனவரி 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் வன்முறையா வெடிச்சு ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ரொடெஸ்டர்ஸ் நெருப்பு வச்சுட்டு ஒரு நியூஸ் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து மட்டன்குப்பம் மீனவர்கள் தங்குற இடத்துல போலீசார் தடியடி நடந்தது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட்ல பார்க் பண்ணிருக்கிற பைக்ஸை ட்ரெயினிங் போலீஸ் உடைக்கிற வீடியோஸும் இன்டர்நெட்ல வைரல் ஆச்சு. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு வாட்டர் பேக்கெட்டு, ஃபுட்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுனால மீனவர்களை இப்படி பிளான் பண்ணி அட்டாக் பண்ணாங்களா, இல்ல போலீஸ்காரர்கள் உடையில கலவரக்காரர்கள் இப்படி ஒரு சம்பவம் செஞ்சாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு சம்பவம் நடந்தது. ஜனவரி 28 2017 மீனவர்களின் வாழ்வாதாரமான கடல் மாசுபடுற மாதிரி நடந்த எண்ணூர் ஆயில் ஸ்பில் சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட்னு எல்லாரும் சொன்னாலும் கடல்ல கொட்டப்பட்ட கச்சா எண்ணெயோட அளவு 250 டன். தமிழக கடல் பரப்புல 35 கிலோமீட்டர் வரைக்கும் படர்ந்த இந்த எண்ணெய் படலத்தோட விஷத்தன்மை தொடர்ந்து பல வருஷத்துக்கு பே ஆஃப் பெங்கால் கடல்ல மீன் வளம் மட்டும் இல்ல, கடல் தாவரங்கள் கூட மிஞ்சாதுன்ற நிலைதான். மீனவர்களை அட்டாக் பண்றதுக்காக இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நம்ம நம்பலனாலும் இதை உறுதி செய்யற மாதிரி அரசும் கேஷுவலா 250 டன் கச்சா எண்ணெய பக்கெட்ல ஆள்ற போட்டோஸ் இன்னமும் இன்டர்நெட்ல இருக்கு. மீன்வளம் அழிஞ்சு தொழிலிழந்த மீனவர்களை பார்க்கும் பொழுது நான் வரை விதத்துல தேவர்களும் அசுரர்களும் அமுதம் கடையும் பொழுது பார்க்கடல்ல கலந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் குடிச்சு பிரபஞ்சத்தோட அழிவை தடுத்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்து மீன்வளம் அழியாம கடல் இயல்பு நிலைக்கு மாறினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. 6ஆம் தேதி பிப்ரவரி 2017 சரியா 9 நாளைக்கு அப்புறம் கடல் சுத்தம் பண்ணியாச்சு, மீன் பிடிக்கலாம், சேஃப் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார். 250 டன் கச்சா எண்ணெயை வெறும் 9 நாள்ல கிளீன் பண்ணிட்டாங்கன்றத நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஏதோ ஒரு சக்தி விஷத்தை முறிச்சு தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு இருக்குன்றத நம்பாம இருக்க முடியல.
மார்ச் 23, 2017 ஏஷ்நெட் நியூஸ் வெப்சைட்ல வந்த இந்த ஆர்டிக்கல்ல இதுக்கான ஆன்சர் கிடைச்சது. கடலில் கிடைத்த மரகத லிங்கம் மீனவர்கள் பிரச்சனையால் வெளியே வந்தது. திருவெற்றியூர் காசிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் அசோக். கடந்த மாதம் எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதி விபத்து ஏற்பட்டது. அதில் ஒரு கப்பலிலிருந்து வெளியே வந்த கச்சா எண்ணெய் கடலில் படர்ந்தது. இதனை அகற்றும் பணியில் மீனவர்கள் பலர் ஈடுபட்டிருந்தனர். அதில் அசோக்கும் கலந்து கொண்டு எண்ணெய் படலத்தை அகற்றினார். அப்போது அவருக்கு சுமார் 1/2 அடி உயரத்தில் சிவலிங்கம் ஒன்று கிடைத்தது. உடனே அசோக் அதை யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு கொண்டு சென்றார். கடந்த 2 நாட்களுக்கு முன் தனக்கு கிடைத்த சிவலிங்கத்தை பற்றி அவரது நண்பரிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கக்கூடாது, அதனால் கேடு ஏற்படும், கிடைத்த இடத்திலேயே போட்டுவிடு என நண்பர் அறிவுரை கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அசோக் நேற்று முன்தினம் எண்ணூர் பாரதி நகர் கடல் பகுதியில் கிடைத்த இடத்திலேயே லிங்கத்தை வீசினார். இது வெறும் ஒரு குரோனாலஜிக்கல் கோயின்சிடன்ஸ் தானா, இல்ல சிவபெருமானே மரகத லிங்கமா மாறி கடலோட விஷத்தை டைல்யூட் பண்ணி தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரா? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உண்மையிலேயே தமிழ்நாட்டை அழிக்கணும்னு பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா அது இலுமினாட்டியா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு குக்ட் அப் கண்டென்ட் ஃபேண்டசி ஸ்டோரின்னு நீங்க நினைச்சாலோ, இல்ல இந்த சம்பவம் உண்மையா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா சிஎம் கேட்ரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய்.